இன்னைக்கு த்ரிஷா பத்தின விவகாரம் தான் ஒரு பெரிய இஷ்யூ வந்து அரசியல் கட்சியில இருக்கிற முக்கிய ஒரு பிரமுகர் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது திரைப்பட நடிகர்களுக்கு மட்டும் இது மாதிரி நடக்குதா இல்ல தொடர்ந்து வேண்டுமென்றே தாக்கப்படுகிறார்களா திரைப்பட நடிகர்கள்? அதாவது ஆக்சுவலா இதுல யார் சரி யார் தவறு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா யாரை பத்தி எனக்கு அதிகமான நீங்க சொல்ற ஆட்கள் யாருமே எனக்கு அதிகமான நெருக்கமோ நட்போ அவங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் எதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா இருந்தாலும் சில விஷயங்கள் நான் ஒரு பதிவு பண்ணணும். என்னன்னா நாகரிகம்ங்கிறது அது நடிகைக்கு மட்டும்தான் நாகரிகம் இல்ல சாதாரண ஒரு தமிழ் குடிமகள் ஒரு பெண்ணுக்கு ஒரு நாகரிகம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாகரிகம் என்பது எல்லாத்துக்கும் அடங்கின ஒரு விஷயம் தான். எல்லாரும் ஒரு வேலை செய்யற மாதிரி இந்த கலை என்பது அது ஒரு துறை, அது ஒரு வேலை. அதுல ஊதியத்தினுடைய அளவு வேணா முன்ன பின்ன பெருசா இருக்கலாம் இல்ல சிறுசா இருக்கலாமே தவிர மான மரியாதை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அது உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் சரி இல்ல சாதாரண ஒரு பூவிக்கிற ஒரு பெண்மணியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மான மரியாதை தான் அவங்களுடைய உயர்ந்த பண்பு. சோ அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஒருவருடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு போற போக்குல டிவியில பேசுறது, இன்னைக்கு ஏதாவது ஒரு வைரல் கண்டென்ட்டுக்காக கூவத்தூர் மேட்டரை பத்தி பேசி அவங்கள அந்த மாதிரி எல்லாம் சொல்றது ரொம்ப அருவருக்கத்தக்கதா இருக்கு. இது பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கு. அது ஜென்ரலாவே ஒரு கூத்தாடிகள் அப்படின்னா மக்கள் மேல ஒரு கண்ணு இருக்கு. அது எப்படின்னா ஒரு சாதாரணமா சொல்லுவாங்க கூத்தாடி தானே அப்படின்னாங்க. வாழ்க்கையே ஒரு நாடகம் தான். நிஜ வாழ்க்கையில் நடிக்காத ஆள் யாருமே கிடையாது. அதனால அது ஒரு தொழிலா செய்யறாங்க. அதை போய் எடுத்துக்கிட்டு அவங்கள மனசு காயப்படுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்களை நான் மிகவும் வன்மையா கண்டிக்கிறேன். அந்த பேட்டி பார்த்தேன். ஆக்சுவலா அவர் அப்படி பேசியிருக்க தேவையில்லை. அவரு ஏதோ தாந்தோண்டித்தனமா பேசினாரா இல்ல உள்ளீடு குறியீடா பேசினாரா அப்படிங்கிறது. இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா நம்மளுடைய அரசியல் அப்படிங்கறது ஒரு விஷயம் நீங்க பாருங்க. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியில நம்ம அரசியல் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பொது வெளித்துறையில பேசும்பொழுது பேசிட்டாரே அப்படின்னு அவர் மேல நம்ம கோவப்படுறதை விட இப்படி எல்லாம் நடக்குமா, இப்படிலாம் இருந்திருக்குமா, அது மாயையா இருக்கலாம் இல்ல பொய்யா இருக்கலாம் இல்ல உண்மையா இருந்திருக்கலாம், இதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா இருந்தா கூட அதை போன்ற பேச்சுக்கள் நமக்கு மேல அரசியல் மேல ஒரு அருவருப்பத்தக்க ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வருது. ஏன்னா பொழுதுபோக்குறதுக்கான ஒரு சாதனமாக ஒரு அரசியல் வாய்ப்பை பயன்படுத்துறது. தம்பி ஏன் சோ இப்ப இருக்கிற காலகட்டங்கள் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கூவத்தூர்ல இப்படி நடந்துச்சுன்றோம், கூவத்தூர்ல அப்படி நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் இப்படி இருந்தாங்க இல்ல கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் மதுபோதையில் இருந்தாங்க, பெண்கள் விடுதியில் இருந்தாங்கன்னு ஆளாளுக்கு ஒரு செய்திகளை பார்க்கும்போது அடுத்த தலைமுறை பசங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல ஒரு அரசியலுக்குள்ள வரணும்னு எப்பவுமே சொல்ற ஆள் நான். எல்லாருமே வரணும். படிக்கிற ஒரு அரசியல்வாதிகளும் படிக்கிற ஒரு பசங்களும் இந்த அரசியல் கையில் எடுக்கணும். ஏன்னா இந்த சமூகம் தான், அரசியல் தான் வாழ்க்கை. நாளைய வரிகற்ற ஒருத்தரும் உள்ள வரணும். அது நான் அடிக்கடி சொல்றதுதான். நல்லவங்க எல்லாம் இந்த சேருக்கு ஆசைப்படலன்னா கெட்டவங்க திருடனுங்கெல்லாம் இந்த சேரை பிடிச்சிருவாங்க. அதனால நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும். அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல்னாவே சாக்கடை, அரசியல்னாவே இப்படித்தான் இருக்கும், அரசியல்னாவே குடிச்சுக்கிட்டு இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி முதல் பேச்சுக்களை தயவு செய்து தவிர்க்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் பேசுறது. அது சும்மா ஒரு மன்னிப்போட போயிடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு நான் கூட யாராவது ஒரு நடிகரை திட்டி பேசிடுவேன், பேசிட்டு A1ல வந்துருச்சுன்னு சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. ஏதாவது ஒருத்தரை திட்டோம்னா அடுத்த நாள் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க A1ல என் வாய்ஸை மாத்தி போட்டுட்டாங்கன்னு அப்படியே தப்பிச்சுக்கிறாங்க. அதனால எந்த வழக்கு பதிவும் கிடையாது. அவங்க எல்லாம் சாதாரணமா வெளியே வந்துடுறாங்க. இன்னைக்கு ஒரு பேட்டி நான் என்ன வேணா பேசலாம், மதத்தை பத்தி பேசலாம் இல்ல சாதியை பத்தி பேசலாம், தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசலாம், தாறுமாறா பேசலாம். கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல என்ன வேணா பேசிடுறாங்க. பேசுறதுக்கு அடுத்தது இன்னொரு மறுப்பு தெரிவிச்சா போச்சு, அவ்வளவுதான். ஆனா அந்த மத்தவங்களுடைய மனசு காயப்படுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வகையில என்னுடைய முழு ஆதரவும் த்ரிஷா அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா